தமிழகத்தை நெருங்கும் நிலையில் சென்னையில் உள்ள அவசரகால செயல்பாட்டு மையத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஆய்வு நடத்தினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து கேட்டறிந்தார். கோவையில் மதுபோதையில் ரோட்டில் பிறந்தநாள் கேக் வெட்டியவர்களை எச்சரித்த ரோந்து போலீசார் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த சம்பவத்தில் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு டிசம்பர் 2 முதல் 4 வரை 3 நாட்களுக்கு மதுக்கடைகளை மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கை மூலம் பல உயிர்களை காப்பாற்ற உள்ளோம் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியது. புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 9000 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா தாளடி நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கின. தென் மாவட்டங்களில் 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையான குளிர் பதிவாகியுள்ளது. திருநெல்வேலியில் பகல் நேர வெப்பநிலை 22 டிகிரியாக பதிவாகியிருந்தது.